இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். போஸ்டர்ஸ் எட்கேர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் சாலையில் தேங்கி நிற்கும் கழிவு நீரால் பொதுமக்கள் அவதி. துர்நாற்றம் வீசுவதோடு தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளதால் உடனடியாக சீரமைக்க கோரிக்கை. சமூக வலைதளம் மூலம் பரவிய மாணவியின் ஏழ்மை நிலை. தேடிச் சென்று உதவிய தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் 15 நாள்களில் மின் இணைப்பு வழங்கி அசத்தல். தென்காசியில் இருப்பு பாதை பராமரிப்பு பணிக்காக தோண்டப்பட்ட ரயில்வே கிராசிங் சாலை 3 மாதம் ஆகியும் சீரமைக்கப்படாததால் மாணவ மாணவிய வாகன ஓட்டிகள் கடும் அவதி. மதுரை அலங்காநல்லூர் சாலையில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. கடந்த 10 நாள்களாக குடிநீர் வழங்காததால் பொதுமக்கள் ஆத்திரம். தர்பூசணியில் ரசாயன ஊசி போடப்படுவது உண்மையா வதந்தியா? அரக்கோணத்தில் தோட்டக்கலைத்துறை அதிகாரியின் நேரடி கள ஆய்வு குறித்து விளக்கும் செய்தி தொகுப்பு. தாராபுரத்தில் கழிவுநீர் கால்வாயில் விழுந்த கட்டட இடிபாடுகள் அகற்றப்படாததால் கழிவுநீர் வெளியேறி அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு நிலவுகிறது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்குட்பட்ட அக்தர் மஜித் தெருவில் பழமையான தனியார் குடியிருப்பு இருந்தது. இதனை கட்டடத்தின் உரிமையாளர் கடந்த ஆண்டு இடித்து அகற்றினார். அப்போது அக்கட்டிடத்தின் மண் மற்றும் செங்கற்கள் அருகில் இருந்த கழிவுநீர் கால்வாய் விழுந்து அடைப்பை ஏற்படுத்தின. அதனை சுத்தம் செய்யாமல் விட்டதால் கழிவுநீர் செல்லாமல் தேங்கி நிற்பதோடு கழிவுநீர் வெளியேறி தெருவில் வழிந்தோடுகிறது. இதனால் தெருவில் நடந்து செல்லும் குழந்தைகள், பெரியவர்கள், கர்ப்பிணிகள் என அனைத்து தரப்பு மக்களும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதோடு தொற்றுநோய் பரவி வருகிறது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து சுகாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 5வது வார்டு இதில் ஒரு பில்டிங் இடிச்சு போட்டு 1 வருஷம் ஆகுது. எந்த விதமான பராமரிப்பும் இல்லை. சாக்கடை நீரும் செப்டிக் டேங்க் எல்லாம் தண்ணியும் ஒட்டுக்கா போகுது. இது அத்தனையும் எல்லாம் மிதிச்சு கொண்டுக்கிட்டு போகிறாங்க ரோட்டில். பலமுறை அதிகாரிகளை கூப்பிட்டு சொல்லி அதிகாரிகள் யாருமே நடவடிக்கை எடுக்கல. ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டு போனாங்க, அதோட சரி. இதுக்கு ஒரு விமோசனம் பிறக்குமா இல்லை இதோட இப்படியே போயிருமா மக்களுக்கு தெரியணும் இல்லை. அதுக்கு வேண்டி நான் இப்போ கூப்பிட்டு சொல்றேன். நான் உங்கள்கிட்ட மாணவியின் ஏழ்மை நிலையறிந்த தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் தான் வாக்களித்தபடி அவர்கள் வீட்டிற்கு மின் இணைப்பை வழங்கியதோடு பல்வேறு உதவிகளையும் வழங்கினார். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே சித்துக்காடு கிராமத்தை சேர்ந்தவர் நித்யஸ்ரீ. அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இவரது தாயார் உயிரிழந்த நிலையில் இந்த மாணவி தங்களின் ஏழ்மை நிலை குறித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டார். அதில் யானைக்கால் நோயால் பாதிக்கப்பட்ட தனது தந்தை 100 நாள் வேலைக்கு சென்று அதன் மூலம் கிடைக்கும் வருவாயை கொண்டு இரவு ஒருவேளை உணவு உண்பதாகவும் மதியம் பள்ளியில் தரும் சத்துணவை தானும் தனது தம்பியும் உண்பதாகவும் மின் இணைப்பு இல்லா நிலையில் சிறு குடிசையில் விளக்கு வெளிச்சத்தில் படிப்பதாகவும் உருக்கமாக பதிவிட்டிருந்தார். இதனை கண்ட தஞ்சாவூர் தொகுதி எம்பி முரசொலி கடந்த மாதம் 14ஆம் தேதி மாணவியின் வீட்டிற்கு நேரில் சென்று அவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அத்தியாவசிய பொருள்களையும் நிதி உதவியும் வழங்கினார். அப்போது விரைவில் வீட்டிற்கு மின் இணைப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்திருந்தார். இந்நிலையில் அவர் சொன்னபடி 15 நாள்களில் மாணவி நித்யஸ்ரீயின் வீட்டிற்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டது. அதனை நேரில் சென்று பார்வையிட்ட எம்பி முரசொலி, சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார் உள்ளிட்டவர்கள் மின் இணைப்பை துவக்கி வைத்ததோடு கல்விக்கு தேவையான உதவிகளை செய்வதாகவும் உறுதியளித்தனர்.
தென்காசியில் ரயில்வே இருப்பு பாதை பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் ரயில்வே கிராசிங் சாலை சீரமைக்கப்படாததால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தென்காசி சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து கேரளா மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்னை, நெல்லை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நாள்தோறும் பயணிகள் மற்றும் விரைவு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தென்காசியிலிருந்து நெல்லை செல்லும் ரயில் பாதையில் தண்டவாள பராமரிப்பு பணி கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு நடைபெற்றது. இதற்காக ரயில்வே லெவல் கிராசிங் பகுதியில் உள்ள சிமெண்ட் ஸ்லாப் கற்கள் அனைத்தும் அகற்றப்பட்டு சாலையில் இருந்து சுமார் 1/2 அடிக்கு உயர்த்தப்பட்டது. இந்நிலையில் தண்டவாள பராமரிப்பு பணிகள் முடிந்த நிலையிலும் ரயில்வே கிராசிங் சாலை தார் ஊற்றி சீரமைக்கப்படாமல் உள்ளது. ரயில்வே துறையினரின் அலட்சியத்தால் அவ்வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். எனவே விபத்துகளை தடுக்கும் விதமாக விரைவினில் ரயில்வே கிராசிங் சாலையை பராமரிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை அலங்காநல்லூர் அருகே முறையாக குடிநீர் வழங்க வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே சின்ன இலந்தைக்குளம் கிராமத்தில் 3000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதியில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் மதுரை அலங்காநல்லூர் பிரதான சாலையில் காலி குடங்களோடு திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 500க்கும் மேற்பட்ட மக்கள் மறியலில் ஈடுபட்டதால் அங்கு 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி தற்காலிகமாக வாகனம் மூலம் குடிநீர் கொண்டு வர ஏற்பாடு செய்தனர். இதற்கு மறுப்பு தெரிவித்த பெண்கள், எங்களுக்கு தற்காலிக குடிநீர் வேண்டாம் என்றும் நிரந்தரமாக குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறி குடிநீர் வாகனத்தை திருப்பி அனுப்பினர். 10 நாளா தண்ணி வரல. நாங்க 3 நாளைக்கு முன்னாடி கிராம சபை கூட்டம் வச்சாங்க. அதுலயே நாங்க பெண்கள் பூரா போய் சொன்னோம், எங்களுக்கு தண்ணி வேணுங்க. எந்த வருஷம் தண்ணி வராம இருந்ததே கிடையாது. சரி நீங்க போங்க, உங்க சாயந்தரமே தண்ணி தந்துரும் சொன்னாங்க. அவங்க பேச நம்பி நாங்களும் வீட்டுக்கு போயிட்டோம். இப்ப போய் 4 நாள் ஆச்சு தண்ணி வரல. என் பையன் 10ஆவதுலாம் பப்ளிக் பரிட்சை படிக்கிறியா, ஒண்ணுமே பண்ண முடியல. வீட்டு வேலைக்கு போறேன். தண்ணி பிடிச்சி வேலை பார்த்தா நீ வீட்டு வேலைக்கு போக முடியும். எங்கனால வேலை எல்லாமே பாதிக்குதுனால கேட்டா கிழக்கம்மா சொல்றாங்க, நீங்க வீட்டு குழாவரி கட்டல, அதனால தான் உங்களுக்கு தண்ணி வரல அப்படின்னு சொல்றாங்க. குழாவரி அங்க எல்லாம் கட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன் மோடிகளா போட்டாங்களே, 10 லட்சம் செலவச்சு மோடிகளா போட்டாங்களே, அதுல ஏன் தண்ணி வரல? மோடிகளா போட்டு ஒரு பிரச்சனை இல்லை எங்களுக்கு. எங்க தெருவுக்கு என்ன பண்ணீங்க? எதுவுமே பண்ணல. இதனையடுத்து முறையாக குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். மானாமதுரை அருகே 200 ஆண்டுகள் பழமையான ஆலமரம் திடீரென சாய்ந்ததால் பக்தர்கள் வேதனை அடைந்த நிலையில் பக்தர் ஒருவர் சாமியாடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஈல்கையில் மதுரை ராமேஸ்வரம் சாலையின் ஓரத்தில் ஆலமரத்துடன் ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் மற்றும் ஆலமரம் கடந்த 200 ஆண்டுகளுக்கு மேலாக எல்லை கோவிலாக இருந்து வருவதாக கூறப்படுகின்றது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் இந்த சாலை 4 வழிச்சாலையாக மாற்றப்பட்டு அகலப்படுத்தும் பணி நடைபெற்றது. அப்போது இக்கோவிலை அகற்ற முற்பட்ட போது சில அசம்பாவிதங்கள் நடைபெற்றதால் கோவில் மற்றும் ஆலமரம் அகற்றப்படாமல் சாலையின் நடுவில் விடுவித்து இருபுறமும் சாலை அமைக்கப்பட்டது. அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் இந்த எல்லை தெய்வத்தை வணங்கிச் செல்வது வழக்கம். இந்நிலையில் 200 ஆண்டுகள் பழமையான ஆலமரம் திடீரென வேருடன் சாய்ந்தது. அவ்வளவு பெரிய ஆலமரம் சாலையின் குறுக்கே சாயாமலும் கோவிலை சேதப்படுத்தாமலும் 2ஆக பிரிந்து சாலையின் நடுவே இருபுறமும் சாய்ந்து விழுந்துள்ளது. இதனால் யாருக்கும் எந்த அசம்பாவிதம் ஏற்படவில்லை. இதனை பக்தர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்ற நிலையில் ஒருவர் சாமியாடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னிமலையில் பட்டியில் வளர்க்கப்பட்ட ஆடுகளை தெருநாய்கள் கடித்து குதறியதில் 17 ஆடுகள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அடுத்துள்ள கொடுமணல் கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி விஜயகுமார். இவர் 30க்கும் மேற்பட்ட ஆடுகளை வளர்த்து கால்நடை தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் பட்டியில் அடைக்கப்பட்ட ஆடுகளை தெருநாய்கள் கடித்து குதறியதில் 17 ஆடுகள் பரிதாபமாக உயிரிழந்தன. மேலும் 10க்கும் மேற்பட்ட ஆடுகள் படுகாயத்துடன் உயிருக்கு போராடும் நிலையில் உள்ளன. இதுகுறித்து சென்னிமலை போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் தெரு நாய்களிடமிருந்து தங்கள் கால்நடைகளை காப்பாற்ற வேண்டும் என்று கால்நடை வளர்ப்போர் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தெற்கு ஆசியாவில் சிறந்த பள்ளியாக ஊத்தங்கரை அதியமான் பப்ளிக் பள்ளி தேர்வாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் உள்ள அதியமான் பப்ளிக் பள்ளி தெற்காசியாவில் ஒருங்கிணைந்த கற்றலில் சிறந்த பள்ளியாக தேர்வு செய்யப்பட்டு விருது வழங்கப்பட்டுள்ளது. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் சார்பில் 2ஆம் ஆண்டு தெற்காசிய பள்ளிகள் மாநாடு டெல்லியில் நடைபெற்றது. மாறிவரும் உலகில் முன்னேறம் கற்பவர்களை தயார்படுத்துதல் என்ற நோக்கில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் இந்தியா, நேபாளம், இலங்கை, பூட்டான், பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த 1000 கல்வியாளர்கள், பள்ளிகள் மற்றும் சிந்தனை தலைவர்கள் பங்கேற்றனர். இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அதியமான் பப்ளிக் பள்ளி ஒருங்கிணைந்த கற்றல் விருதினை பெற்றது. பள்ளியின் கல்வித் திறமைகளை அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்படுகிறது. கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட பள்ளிகளிலே மிகச் சிறந்த பள்ளிகளை தேர்ந்தெடுத்து அப்பள்ளிகளுக்கு மிகச்சிறந்த விருதினை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் வழங்கியது. அதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நமது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அதியமான் பப்ளிக் பள்ளி இன்டகிரல் லேர்னிங் ஸ்கூல் என்ற ஒருங்கிணைந்த கற்றல் பள்ளி என்ற விருதினை பெற்று பெருமை பெற்றிருக்கிறது. இந்த விருதினை பெற காரணமாக இருந்த அத்துணை ஆசிரியர் பெருகளுக்கும் முதல்வர் உள்ளிட்ட அனைத்து பணியாளர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். போஸ்டர்ஸ் என்கிற தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். பள்ளிப்பாளையம் மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற பால்குட ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதியில் பங்குனி மாதத்தை ஒட்டி பல்வேறு மாரியம்மன் கோவில்களில் பக்தர்கள் பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்ற ஊர்வலத்தில் மேளதாளங்கள் முழங்க சிறுவர், சிறுமியர், இளம்பெண்கள் உற்சாகமாக நடனமாடியபடி சென்றனர். புதுக்கோட்டையில் உள்ள மகிமை நாயகி முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவினில் முளைப்பாரி ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை நகர்ப்பகுதியில் வடக்கு 3ஆம் வீதியில் அமைந்துள்ள மகிமை நாயகி முத்துமாரியம்மன் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு 12ஆம் ஆண்டு முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற நிலையில் மழை வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே உள்ள அய்யனார் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. திருவிடைமருதூர் அருகே பிரசித்தி பெற்ற கஞ்சனூர் அய்யனார் கோவிலில் 35 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் 10க்கும் மேற்பட்ட யாக குண்டங்களில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியர்கள், வேத மந்திரங்கள் முழங்க மூலவர் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் மீது ட்ரோன் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதில் தர்மபுர ஆதீனம், 27வது குருமகா சன்னிதானம், உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன், முன்னாள் MP ராமலிங்கம் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் காளியம்மன் கோவில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு சிங்கமுக வாகனத்தில் எழுந்தருளிய அம்மன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். 100 ஆண்டு பழமை வாய்ந்த காளியம்மன் கோவிலில் பங்குனி திருவிழாவை ஒட்டி 4ஆம் நாள் நிகழ்ச்சியில் காளியம்மன் சிங்கமுக வாகனத்தில் எழுந்தருளி சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தார். பின்னர் மேளதாளம் முழங்க ஊர்வலமாக அழைத்து வரப்பட்ட அம்மனுக்கு 10 அடி உயர மாலை அணிவித்து பக்தர்கள் தரிசனம் செய்தனர். இதைத் தொடர்ந்து முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வந்த காளியம்மன் அதிகாலை மீண்டும் கோவிலை வந்தடைந்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் காயமடைந்த புள்ளிமானை மீட்ட பொதுமக்கள் வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். சுட்டெரிக்கும் கோடை வெயிலை சமாளிக்க முடியாமல் அவ்வப்போது வனவிலங்குகள் ஊருக்குள் வருவது வழக்கம். இந்நிலையில் ஊத்தங்கரை அடுத்த பெரிய ஜோகிப்பட்டி தேசிய நெடுஞ்சாலை அருகில் உள்ள பறவை காட்டுக்குட்டை மலைப்பகுதியில் இருந்து புள்ளிமான் ஒன்று தண்ணீர் தேடி வந்த நிலையில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி விபத்திற்குள்ளானது. உடனடியாக புள்ளிமானை மீட்ட பொதுமக்கள் வனத்துறையிடம் ஒப்படைத்தனர்.
கோத்தகிரியில் நடைபெற்ற காளியம்மன் கோவில் திருவிழாவில் தோடரின மக்கள் ஆடிப்பாடி சாமி சிலையை சுமந்தவாறு ஊர்வலமாக சென்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உள்ள காளியம்மன் கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்ற நிலையில் சுற்றுவட்டார கிராமங்களான சுண்டட்டி, அழியூர் கிராமங்களில் உள்ள தோடரின மக்கள் கலந்து கொண்டனர். இதில் சாமி சிலையை தலையில் சுமந்தவாறு ஆடிப்பாடி ஊர்வலமாக சென்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மகா மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். குளித்தலை அருகே ராஜேந்திரம் ஊராட்சிக்குட்பட்ட பரளி கிராமத்தில் அமைந்துள்ள மகா மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் கடம்பன்துறை காவிரி ஆற்றிலிருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டு காளையாக வேள்வி பூஜை நடைபெற்றது. பின்னர் பூஜிக்கப்பட்ட புனித நீரை கொண்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க விமான கோபுரங்களுக்கு ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். போஸ்டர்ஸ் எட்கேர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடைபெற்ற விளையாட்டுச் செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். தேசிய அளவிலான கபடி போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழக பெண்கள் அணிக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பீகாரின் தேசிய அளவிலான சப் ஜூனியர் மகளிர் கபடி போட்டி கடந்த மாதம் 26ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 28 அணிகள் கலந்து கொண்டன. இப்போட்டியில் சிறப்பாக விளையாடிய தமிழக அணி வெண்கலப் பதக்கத்தை வென்றது. இதைத் தொடர்ந்து பதக்கத்துடன் சென்னை திரும்பிய தமிழக அணிக்கு தாம்பரம் எம்எல்ஏ ராஜா மற்றும் தமிழ்நாடு அமைச்சர் கபடி கழகம் சார்பில் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கபடி அணியின் கேப்டன் காய்பா பயிற்சி மற்றும் போட்டிக்கான பயணச் செலவுகளை செய்து தருமாறு தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். கேம்பில் கொடுத்த ப்ராக்டிஸ் வந்து எங்கள் டீமை நல்லா ஸ்ட்ராங் பண்ணி ஸ்டடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தது. மேட்ச்சில் வந்து எல்லா டீம் பிளேயர்ஸுமே வந்து நல்லா ஒரே மைண்ட் செட்டில் ஒன்றா விளையாடணும். இப்போது நாங்கள் 10th எக்ஸாம் எழுதுகிறப்போ வந்து எங்களுக்கு 10th எக்ஸாம் இருக்கிறதுனால எங்களால் வந்து ட்ரெயினில் வந்தால் ரொம்ப லேட் ஆகும். அதனால் எங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்த எம்எல்ஏ சாருக்கும் எக்ஸிஎலுக்கும் ரொம்ப தேங்க்யூ. செங்கல்பட்டு செக்ரட்டரி சாருக்கு ரொம்ப பெரிய தேங்க்யூ சொல்லணும். தலைவருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்யூ சொல்லணும். ஸ்டேட் செக்ரட்டரி சாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்யூ சொல்லிக்கிறோம். இந்த மாதிரி எல்லா கோச்சிங் கேம்ப்லேயுமே வந்து நல்ல ப்ராக்டிஸ் கொடுத்தா தமிழ்நாடு வந்து தொடர்ந்து கோல்டு மெடல் வின் பண்ணோம். நெக்ஸ்ட் டைம் இந்த டைம் நாங்கள் பிரான்ஸ் எடுத்தோம், அடுத்த டைம் கண்டிப்பாக நாங்கள் கோல்டு மெடலோடு தான் வருவோம். உயர்கல்வியில் சேர உள்ள மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் நமது மாலை முரசு தொலைக்காட்சியின் புதிய முன்னெடுப்பாக படிப்போம் ஜெயிப்போம் என்ற நிகழ்ச்சி இன்று முதல் தினந்தோறும் 100 நாட்களுக்கு ஒளிபரப்பாக உள்ளது. உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு துறை சார்ந்த ஆளுமைகள் பதில் விளக்கம் அளிக்க உள்ளனர். 100 நாள்களில் 100 படிப்புகள் தொடர்பாக நிபுணர்கள் விளக்கம் அளிக்கின்றனர். அந்த வகையில் இன்று மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் கல்வியாளர் நெடுஞ்செழியன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவர்களின் சந்தேகங்களுக்கு பதில் அளிக்க உள்ளார். உயர்கல்வியில் எந்த படிப்பை தேர்வு செய்தால் எதிர்காலம் நன்றாக இருக்கும், நுழைவுத் தேர்வு தொடர்பான சந்தேகங்கள் உள்ளிட்டவற்றை மாணவர்கள் தொலைபேசி வாயிலாக கேட்டறியலாம்.